சென்னை மெரினா கடற்கரையில் மீண்டும் சீரணி அரங்கம் கட்டப்பட வேண்டும் என்று சபாநாயகர் ஜே டி பிரபாகர் அவர்கள் முதல் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து சீரணி அரங்கத்தை மீண்டும் கட்டிய அங்கு கிறிஸ்தவ சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த வழிவகை செய்ய வேண்டும். அங்கு நடைபெற்ற முந்தைய கூட்டங்கள் நினைவு கூர்ந்து சபாநாயகர் இக்கோரிக்கை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு இருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா, இந்த சீரணி அரங்கம் எப்போது இடிக்கப்பட்டதுன்னா 2003 அப்போது இடிக்கப்பட்டது யாருன்னா அப்போது முதல்வராக இருந்திருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள். என்ன காரணத்துக்காக இடித்தார் அப்படின்னா, அங்கு ஒரு குறிப்பிட்ட மத கூட்டங்கள் இரவு நேரத்தில் கூட்டங்கள் நடப்பதால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதன் விளைவாக குறிப்பிட்ட மதத்துகள் மட்டுமே நடைபெற்றால் இதனால் மத கலவரங்கள், மத தூண்டுதல் இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக இரவாக இடித்தார். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தை மீண்டும் கட்ட முற்பட்டால் மீண்டும் அதே மாதிரி சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு. இந்த செய்தி ஏற்கனவே இந்த சபாநாயகர் என்பவர் ஜோசப் விஜய் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே சட்டசபையவே சுவிசேஷ சபையாக மாற்றியவர். கிட்டத்தட்ட அன்னைக்கு அதை பார்த்தபோது சுவிசேஷ சபையா இல்ல சட்டசபையா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. முதல் நாள் கூட்டமே நம்ம பார்த்தோம். அன்றையிலிருந்து நாம் அதை தான் சொல்லி வருகிறோம், இந்த ஜேசிடி பிரபாகர் யார் என்பதை. இன்னும் சொல்ல போனா இந்த ஜேசிடி பிரபாகர் என்பவர், இவரை பத்தி மற்ற கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல என்ன அப்படின்னா, இவர் ஒரு மிகச்சிறந்த போதகர், இவரை அப்படிப்பட்ட ஒரு போதகனைகளை செய்யக்கூடியவர், மத பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்தவர். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் பைபிளை கொடுத்து நான் மதம் மாற்றினேன் அப்படிங்கறத அவருடைய பேட்டியில அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு இவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல கிறிஸ்துவ பிரச்சார கூட்டங்களுக்கு இவர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்ப கூட மத போதகர்கள் மாநாட ஏதோ சம்திங் அதுல போய் இவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்த தாவேக அமைச்சரவையில் அமைச்சர்கள் எல்லாரும் அவங்களுடைய அமைச்சர் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குகிறார்களோ இல்லையோ தெரியாது, இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு நேரத்தை ஒதுக்குவதை பார்த்து கொண்டிருக்கும். ஏற்கனவே இது போன்ற ஒரு சுவிசேஷ கூட்டத்துல ஒரு பாதிரியார் பேசும் பொழுது அந்த என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா முழுவதும் சத்துருக்கள் இருக்கின்றனர், அந்த சத்துருக்களுக்கு நடுவில் இன்னைக்கு ஜோசப் விஜய் ஆட்சி புரிகிறார் அப்படின்னு. ஏதோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜோசப் விஜய்க்கு ஒரு எதிரி போலவும், இவங்க ஏதோ அதை ஜெயிச்சு வெற்றி பெற்ற போலவும் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இன்னைக்கு வைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது உடனே நம்ம கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ஆட்சி இங்க வந்திருக்கிறது, இது கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது போல இந்த மிஷனரி கூட்டங்கள், இந்த பாதிரியார் கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இப்ப இந்த கிறிஸ்தவர், இந்த ஜேசிடி பிரபாகர் இப்ப இந்த சீரணி அரங்கம் குறித்த கருத்தையும் கூட இதே போன்ற ஒரு சுவிசேஷ கூட்டத்தின் மத்தியில தான் சொல்லியிருப்பதாக நான் பார்த்தேன். அப்ப அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார், கிறிஸ்தவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், இந்த மாதிரி இந்த சீரணி அரங்கத்தை மீண்டும் நம்ம அமைக்க வேண்டும். அப்ப அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த சீரணி அரங்கம் இருந்த பொழுது நான் பார்த்திருக்கிறேன், பல வெளிநாட்டு நபர்கள் எல்லாம் அங்கே இந்த மாதிரி மத பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள், பெருமளவு கூட்டம் அங்கே அலைமோதும். அவர் சொன்ன வார்த்தை. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, இந்த சீரணி அரங்கத்தை வைத்து வெளிநாடுகளிலிருந்து பல கிறிஸ்தவர்கள் இங்கே மத பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப வெளிநாடுகளிலிருந்து இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் இங்க வருவது, இங்க இந்த மாதிரி மத பிரச்சாரம் செய்து மதமாற்றம் செய்வதற்கு தானா அப்படிங்கிற கேள்வி வருதுல. அது இன்னைக்கு அவர் ஒப்புதல் தானே சொல்லியிருக்கார். அப்ப இன்னைக்கு எத்தனை கூட்டங்கள் அந்த காலங்களில் நடந்தது, அப்ப வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கறத லிஸ்ட் எடுத்து அவங்களுடைய கூட்டத்தை எப்படி நடத்தினார்கள், அந்த கூட்டத்தில் என்ன கருத்துக்கள் பகிரப்பட்டது என்பதையும் எடுத்து இந்த மத பிரச்சாரத்தை அவர்கள் செய்திருந்தார்களே ஆனால் என்ன விசால வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு டூரிஸ்ட் விசால இதெல்லாம் இங்க செய்ய முடியாது. அப்ப அது போல அவர்கள் செய்திருப்பார்கள் ஆனால் அவர்களை பர்மனண்டாக நம்ம நாட்டுக்குள் நுழைவதற்கு பேன் செய்ய வேண்டும். சோ இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மெரினா கடற்கரையில நடந்த கூட்டங்களை பத்தி அனைவருமே அறிவார்கள். அந்த சமயத்தில் நடந்ததெல்லாம் அதாவது அற்புத கூட்டம், அமாவாசை இரவு, இந்த மாதிரி அப்புறம் கண் தெரியாதவர்களுக்கு, குருடர்களை நாங்கள் பார்வையில வரதா செய்கிறோம், முடமாக இருப்பவர்களை நடக்க செய்கிறோம், இந்த மாதிரி எத்தனை வெட்டு கதைகளை வச்சுக்கொண்டு இந்த கூட்டங்கள் நடத்தினாங்க. இதுல நமக்கு என்ன ஒரு பெரிய காமெடி அப்படின்னா, இவங்கதான், அதாவது அப்ப ஆட்சி புரிந்த அந்த திராவிட கட்சிகள் நாங்க தான் பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க.
இந்த பகுத்தறிவுவாதி கூட்டங்கள் இந்த கால் முடமாக்கணுன்னே நான் நடக்க வைக்கிறேன், கண்ணில்லாதவர குருடர்களை நாங்கள் பார்வை வைக்க செய்கிறோம் அப்படின்னு கூட்டம் நடத்தினதெல்லாம் எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு யாரும் நீங்க கேட்டுறக்கூடாது. அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு பகுத்தறிவுன்னா அது இந்து மதத்துக்கு மட்டும்தான் அவங்க பகுத்தறிவெல்லாம் பொருத்தி பார்ப்பாங்க. மற்ற மதங்கள் வரும்போது அதெல்லாம் சாய்ஸ்ல விட்டுருவாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு பகுத்தறிவு அவங்களுக்கு அப்பெல்லாம் வேலை செய்யாது. அப்ப இப்படிப்பட்ட கூட்டங்கள் இங்கே நடந்து பெருவாரியாக ஒரு பெரிய மதமாற்ற வேலை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல. அப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல தான் இந்த சீரணி அரங்கம் என்பது இடிக்கப்பட்டது. அது திலகர் கட்டம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் சுதந்திர போராட்ட காலத்துல திலகர் கட்டம் என்று சொல்லி அங்க பல அரசியல் கூட்டங்கள், அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்திற்கான மக்கள் கூடுதல் எல்லாமே நடந்த ஒரு இடத்துல எப்படி அது மாறி இவங்களுடைய அற்புத சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாத்தையும் நடத்தி அதை வேறு வழி இல்லாமல் இடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது உயர் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல சட்ட பிரகாரம், சட்டத்தினுடைய இது பிரகாரம் நடந்தது. அப்ப அது இரவோடு இரவாக அவங்க இடிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நாள் கழிச்சு, இத்தனை வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நானும் அதை வழிமொழிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபாநாயகர் சொல்வது அவருடைய பதவி கழகம். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி எடுத்த முடிவு கிடையாது. சட்டப்படி உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு டிமாலிஷ் பண்ணிருக்கு. அப்ப அந்த சட்டம் பெரிதல்ல. எங்க கிறிஸ்தவங்க கோரிக்கை வச்சுட்டாங்க, எனக்கு கிறிஸ்தவர்கள் தான் பெரியது, எனக்கு அந்த கோரிக்கை தான் பெரியது, எனக்கு சட்டமாவது ஒண்ணாது, நாங்க இன்னைக்கு ஆட்சியில பதவியில இருக்கோம், அதனால இந்த கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஒரு சபாநாயகர் சொல்வது, இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னதுக்கு பிறகு இவரை சபாநாயகராக எப்படி ஏற்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு இதுதான் தமிழகத்துல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிறது ஆட்சியில் இருக்கிறது ஜோசப் விஜய் என்கிற ஒரு ஆட்சி. அதனால நான் இந்த மாதிரியாக என்னால நம்மளால இந்த கோரிக்கையை நம்ம வைக்க முடியும், வச்சா அந்த கோரிக்கைக்கான பதில் நமக்கு கிடைக்கும், நம்மளால அதை ஜெயிக்க முடியும், அவர்கள் அதை செய்து தருவார்கள் அப்படிங்கிற எண்ணம் தானே காரணம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஏன் என்னுடைய மதம், என்னுடைய சமயத்தை நான் வீட்டுல வச்சு பூட்டிட்டு வர்றதுமா, இல்ல நான் உலகுக்கு நான் இந்து என்றது அறிவித்து நான் வெளியில கொண்டு வரணுமா சொல்லுங்க. என் சமுதாயம், என் சமயத்தை நீங்கள் இப்ப இவங்க வெரி கிளியரா சொல்றாங்க, வெரி கிளியர், இது எங்களுடைய கிறிஸ்தவர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியில மதத்தை திறந்து காட்டி இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்படி என்னுடைய மதம் அப்படின்னு சொல்லி திறந்து காட்டி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இடத்துல ஏன் மதத்தை எப்படி நான் பூட்டி வச்சுட்டு இருக்க முடியும்? அதை வெளியில கொண்டு தானே ஆகணும். அப்ப என் மதம் இன்னைக்கு நலிவுறும் பொழுது, என் கோவில்கள் என் கண்முன் இடிக்கப்படும் பொழுது, என் கோவிலுடைய சொத்துக்களை நீங்கள் வாரி தரும் பொழுது, அப்ப நான் என் மதம் நான் பூட்டி வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி பூட்டி வைக்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இன்னைக்கு அவங்க வெளிப்படையா போஸ்ட் விட்டுறாங்க, தேவதூதரான ரட்சகரான ஜோசப் விஜய் அப்படின்னு மதத்தை குறிப்பிட்டு. மதத்தை பூட்டி வைக்கல, நல்லா பார்க்கணும், மதத்தை பூட்டி வைக்கல, பூட்டி வைக்காம வெளிப்படையாக தான் சொல்கிறார்கள். அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி தமிழகத்துல இப்படிப்பட்ட கோரிக்கைகள் இங்கே வைக்கப்படுகின்றன. தொடர்ச்சியா பாருங்க, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இவர் பதவியேற்க போகிறாரு. பதவியேற்கிறதுக்குள்ளாரவே வாணியம்பாடி பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. அந்த போஸ்டர்ல என்ன சொல்றாங்க, நாங்க கிராமங்கள் தோறும் சர்ச்சுகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான என்று கோரிக்கை அது யார் சொல்றது, கீழே தாவேக்கா அப்படின்னு போட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க. ஆனா ஒட்டினது தாவேக்காக்காரங்க கிடையாதான். ஆனா இன்னி வரைக்கும் அந்த போஸ்டரை இப்படி ஒட்டியது யார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இது வரைக்கும் பதில் இல்லை. சொல்லியிருக்கணும்ல, இது வரைக்கும் ஒரு பதில சொல்லியிருக்கணும்ல, இது வரைக்கும் பதில் இல்லை. சரி, பிரதமர் மோடி அவர்கள் அயோத்திக்கு சென்றார், ராமர் கோயிலுக்கு சென்றார், உடனே ஒரு மதத்தை தூக்கிப்பிடித்து விட்டார், இந்து மதத்தை தூக்கிப்பிடித்து ஒரு பிரதமர் எப்படி அங்கே போகலாம்? சரி, எல்லாருக்கும் பொதுவான சபாநாயகர். இப்ப சபாநாயகர் எப்படி எல்லா சுவிசேஷ கூட்டங்களிலும் போய் தவறாம கலந்துக்கிறாரு? சபையில பேசுறாரு. சபையில எப்படி நீங்க பைபிள்ல பேசுறாரு? பேசலாமா? அதையே யாரும் இப்ப கேட்கல. ஏன் யாருமே இப்ப கொஸ்டின் பண்ணல?
அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் எப்படி ஏன் மதத்தை பூட்டி வச்சுட்டு வர முடியும்? இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு மத ஒரு தீவிரவாதத்தை இன்னைக்கு கடைபிடிக்கிறார்கள். இப்ப சபாநாயகராக அப்பாவும் இருந்தார், அவரும் கிறிஸ்தவர் தான், அப்பாவும் இருந்தார். ஆனா அப்பாவு சபாநாயகராக இருந்த பொழுது திமுக கட்சியினுடைய கட்சியினராகவே மாறி செயல்பட்டார் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சபாநாயகர் திமுக காரராக செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் யாரும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த சபாநாயகரும் இந்த அளவு ஒரு மத போதகராக அந்த மத போதகத்தன்மை அந்த மத வெறியை காட்டியதாக நான் இதுவரை பார்க்கவில்லை. இந்த அளவுக்கு அந்த ஆட்சியில கூட இன்னைக்கு நடக்கல. ஆனா இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை என்பது இங்கே போய் கொண்டிருக்கிறது. அப்ப டைரக்டா இன்னைக்கு கிறிஸ்தவ மிஷினரிகளை ஊக்குவிப்பதற்காக இந்துக்களை ஒரு அழிப்பித்து விட்டு கிறிஸ்தவ மிஷினரிகளை ஊக்குவிப்பதற்கான ஒரு வேலையை இன்னைக்கு இந்த தாவேக அரசு செய்து வருகிறதோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிதான் அர்த்தம். இப்ப அப்படித்தானே எடுத்துக்க முடியும். அப்படி என்ற கூடிய எண்ணம் இன்னைக்கு வெளிப்படையாக இன்னைக்கு தெரிகிறது. இந்த நிலையில நான் என் மதத்தை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு என்னால வர முடியாது. இந்துக்களை நீங்களும் சிந்தியுங்கள்.